ஹலோ எவ்ரிவன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ஜிஎக்ஸ் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி ஆங்குலரில் எப்படி மல்டி லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆங்குலரில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஜி ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ்னு கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும் டெஸ்க்டாப்பில். இது மூலமாக எப்படி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ரவுட்டர் தேவை, சிஎஸ்எஸ் கொடுத்துட்டேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இது க்ரியேட் ஆனோட்டையும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா என்ஜிஎக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதோட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே நான் கீழே தந்துடுறேன். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணணும். இது நம்மளுக்கு 2ம் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்ததையும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லோடர் இன்ஸ்டால் பண்ணுவோம். HTTP லோடர். இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம என்னென்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு தேவையானதுன்னா லாங்குவேஜ் ஃபைல் வேணும். ஸோ லாங்குவேஜ் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபைல் எல்லாமே நான் ப்ரௌசர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த 4யும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் இருக்கணும். ஜேசன் ஃபார்மேட்டில் தான் லாங்குவேஜ் ஃபார்மேட் இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போதே இந்த லாங்குவேஜ் ஃபைல் வந்து இதில் கம்மியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே வெப்சைட்டில் இருக்குது. அதை நான் அப்படியே ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது இங்கிலீஷ்க்கு இருக்குது. லாங்குவேஜுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு படி போட்டால் தான் அது எடுத்துக்கும். நான் டெஸ்க்டாப்பில் ப்ராஜெக்ட்குள்ளே அசெட்டில் போடணும். ஸோ லாங்குவேஜ் எஸ்ஆர்சி அசெட்ஸில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு I18 என்னங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டால் தான் லாங்குவேஜ் எடுத்துக்கும். ஸோ நான் ப்ராஜெக்ட் கொடுத்து இது இங்கிலீஷ்னால en.json கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சுக்கு கோடு FR. ஸோ FR.json. நெக்ஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்குறேன். ta.json. ஃப்ரெஞ்சுக்கு காப்பி
ஃப்ரெஞ்சுக்கு பேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்சையும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு சைனீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 4 லாங்குவேஜ் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் ஆனாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சைனீஸ்க்கு izh.json 4 ஃபைலும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ராஜெக்டை மொத்தமாக சப்ளைம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு i18 எனக்குள்ள எல்லா ஃபைலும் வந்துடும். இதில் செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபைலும் வந்துருச்சு. லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியான ஒன்று தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம 2 நோடையும் இன்ஸ்டால் பண்ணனால அதுக்குரிய எல்லா ஃபைலையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எங்கே இம்போர்ட் பண்ணால் மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் ஆப் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆப் மாடியூலில் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலு, கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே நான் கீழே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற பைப்பு, ஸோ இது எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்டும் ரன் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணால் காம்பனன்ட் டிஎஸ் ஃபைலில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதில் இந்த ட்ரான்ஸ்லேட் சர்வீஸை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பனன்ட் அண்ட் சிஎஸ்எஸில் இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு நம்மள என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த இது கூட இல்லை. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டரை எடுத்துகிறேன். இது ஆப் காம்பனன்ட் டிஎஸ் ஃபைலில் தான் நான் இம்போர்ட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து HTML சேஞ்ச் பண்ணணும். நான் பழைய இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் இதோட பட்டன் மட்டும் நம்ம கொடுக்கணும். ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் இல்லாமல் ரன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக சிடி டெஸ்க்டாப்
Bootstrap 3 நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது எங்கே இன்ஸ்டால் ஆகும்னா நோடு மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஆங்குலர் ஜேசனில் தான் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவேன் ஸ்டைலு. ஸோ நான் இப்போயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோடு மாடியூல்ஸில் Bootstrap CSS-குள்ள bootstrap.min.css இருக்கும். இதை செக் பண்ணிக்குவோம். Bootstrap 3ங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஃபைல் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. நோடு மாடியூல்ஸ்குள்ளே Bootstrap 3 டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே சிஎஸ்எஸில் bootstrap min.css சேவ் ஆகி வந்துருச்சு. ஸோ angular.jsonல இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இது முடியணும். ப்ளஸ் வந்து இங்கே ரீபில்ட் ஆகும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இன்னொரு தடவை ரன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகுது. ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்காமல் இருக்கிறோம். இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ component.html பட்டன் கிளிக் ஆகும்போது யூஸ் லாங்குவேஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே கொடுக்காமல் இருக்கும். ஸோ யூஸ் லாங்குவேஜை வச்சு நம்ம கொடுக்குறோம். நான் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வாங்குகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் this dot translate dot use கொடுத்துட்டு அங்கே வாங்குகிற லாங்குவேஜை நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை திரும்ப நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை எந்த மாடியூலுக்குள்ளே வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் எல்லா இதுவும் ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஃப்ரெஞ்சு, சைனீஸ், திரும்ப இந்த இடத்துல இங்கிலீஷ். இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கிடைச்சிரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா பைப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்லேட்டுங்கிற பைப்பு ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ்லேருந்து. அது எங்கே எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். எனக்கு டைட்டில் வந்து லாகின் டாட் டைட்டில். இது எங்கே இருக்குன்னா இந்த இங்கிலீஷ்
ஜேசன் ஃபைலில் லாகினுக்குள்ளே இருக்க டைட்டில் அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். லாகின் டைட்டில் அது வந்து டிரான்ஸ்லேட்டுங்கிற பைப் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் லேபிள், பிளேஸ் ஹோல்டர், பாஸ்வேர்டுக்கு லேபிள், பட்டனுக்கு வந்து பட்டன் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே மட்டும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே இருக்கிற டிஏங்கிற .json லாங்குவேஜை நான் கால் பண்ணுறேன். இது கம்பல்சரியாக அசெட்குள்ளே i18n இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.